ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மீம் காயின் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன். ஆல்ரெடி நிறைய பேர் பண்ணிகிட்ருப்பீங்க. புதுசாக ரெஃபர் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ அனுப்பினா கூட அவங்க சீக்கிரமாக கற்றுக்கிட்டு அவங்க ஏர்ன் பண்ண முடியும். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பினான்ஸோட பேக்கப்பில் இருக்க காயின், சரிங்களா? ஸோ நாட் காயின் மாதிரி இதுவும் ஒரு நல்ல ப்ரைஸுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யாரும் மிஸ் பண்ண வேண்டாம். டெய்லி பண்ணுங்கள். அது ஒரு 15 மினிட்ஸ் கொன்ஸாக உங்களுக்கு லோட் ஆகிட்டே இருக்கும். அதை டேப்பிங் பண்ணி அதை கம்ப்ளீட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி ரொம்ப ஷார்ட் டைம் தான். இன்னும் எனக்கு தெரிஞ்சு இன்னும் இந்த மாதத்துக்குள்ளே லிஸ்ட் ஆக போகுது. ஸோ எவ்வளோ தூரம் கலெக்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் கலெக்ட் பண்ணிடுங்க. இப்போது வீடியோக்குள்ளே போய்க்கலாம். இப்போ அந்த மைனிங் குரூப்பில் நான் லிங்க் அனுப்பியிருப்பேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே போயிடுங்க. உள்ளே போயிட்டிங்கனாலே இந்த பேஜ் வந்துடும். இதில் உங்களுக்கு வந்து புதுசாக வர்றவங்களுக்கு மேலே 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ நான் ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்கேனால, சரிங்களா? இப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த அந்த பொம்மைக்கு மேலே நம்ம டச் பண்ணுறது தான், சரிங்களா? 5 விரலை வச்சு நீங்கள் டச் பண்ண மேலே காயின் ஏறிக்கிட்டே இருக்கும். அது வந்து இங்கே கீழே ரவுண்டு பாருங்கள், ரைட் சைடில் வந்து 4600 சம்திங் இருக்குது இல்லைங்களா? அதில் மைனஸ் ஆகும். அந்த காயின் மேலே ஆட் ஆகும், சரிங்களா? மீம் 5 காயின் கீழே அது ஆட் ஆகும். இதில் என்னென்ன ஷார்ட்கட் அப்படிங்கிறது பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பூஸ்டர், ஃபஸ்ட்டில் இருக்க ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ஃப்ரீ பூஸ்ட், டர்போன்னு இருக்குது, ரீசார்ஜ் இருக்குது, சரிங்களா? ரீசார்ஜுங்கிறது நமக்கு இங்கே 0 ஆகும்போது, இந்த 3160 இருக்கு இல்லைங்களா, இப்போ மைனஸ் ஆகிட்டு இருக்கு இல்லைங்களா, அது 0 ஆகும்போது இதை ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு 3 டைம்ஸ் ரீசார்ஜ் தருவாங்க, சரிங்களா? அது இந்த ரீசார்ஜை கிளிக் பண்ணி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கணும். ஒரு நாளைக்கு 3 டைம் ஃப்ரீயாக கொடுப்பாங்க, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது டர்போ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் டர்போ கிளிக் பண்ணுறேன், சரிங்களா? டர்போ கிளிக் பண்ணிவிட்டு இங்கே போகிறேன். இங்கே மாதிரி ஒரு பாட்டிலில் ஒரு லிக்விட் மாதிரி இருக்குது, சரிங்களா? இது எதுக்குன்னா ஃபாஸ்ட்டாக டேப் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ் ஆகும், சரிங்களா? அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு கிளிக்கு 9 வருதுன்னா 10 டைம்ஸ் 90 காயின்ஸ் பர் கிளிக்கு வரும், சரிங்களா? அது ஒரு நாளைக்கு 3 டைம்ஸ் தருவாங்க. அந்த ரீசார்ஜை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பூஸ்டரை யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஒரு நாளைக்கு ரெண்டையுமே வந்து 3 டைம்ஸ் தருவாங்க, டர்போ அண்ட் ரீசார்ஜ், சரிங்களா? ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஃபுல்லாக தான் இருக்கும். அதை வந்து சும்மா டேப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வர்றதை நீங்கள் பூஸ்ட் வச்சு டேப் பண்ணணும், சரிங்களா? ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, பூஸ்ட்டில் பார்க்க வேண்டியது டேப் பாட் அப்படின்னு இருக்குது. அதாவது ஆட்டோமேட்டிக்காக அது பண்ணுறது மாதிரி ஒவ்வொரு லெவல் போக போக உங்களுக்கு வந்து இது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். எனக்கு வந்து லிமிட் வந்து ஒரு நாளைக்கு 3 டைம்ஸ் தர்றாங்க. 1,94,000 காயின் ஒரு டைம் தர்றாங்க. ஸோ 3 டைம்ஸ்னால் கிட்டத்தட்ட 5 லேக் கிட்ட வந்துடுது, சரிங்களா? ஒரு நாளைக்கு ஃப்ரீயாகவே இந்த டேப் பாட் நம்ம பண்ணாமலே நமக்கு ஃப்ரீயாக கொடுக்குறது, நம்ம டேப் பண்ணாமலே நமக்கு ஃப்ரீயாக கொடுக்குறது காயின் தான் இது. ஒவ்வொருத்தருக்கும் வேரி ஆகும். அவங்க ஃபஸ்ட் லெவலில் இருந்தாச்சுன்னா ஒரு 20,000 காயின் இன்டூ 3 டைம்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி இன்க்ரீஸ் ஆகும் ஒவ்வொரு லெவலுக்கும், சரிங்களா? இந்த டேமேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிளிக் பண்ணுறதை இன்க்ரீஸ் பண்ணுறது. இப்போ ஒரு கிளிக்கு 9 வருதுன்னா நீங்கள் டேமேஜ் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அது ஒரு கிளிக்கு வந்து 10 வரும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன காயின் கொடுக்கணும் அதில் எழுதியிருக்காங்க பாருங்கள். டேமேஜுக்கில் வந்து நான் லெவல் 9ல் இருக்கேன். லெவல் 10க்கு போகிறதுக்கு நான் வந்து 2,56,000 காயின் எங்களுடைய கேபிட்டல்லேருந்து நான் கொடுக்கணும். நான் ஆல்ரெடி டேப் பண்ணி வச்சுருந்த காயின்லேருந்து மைனஸ் பண்ணிக்குவாங்க. அப்போ எனக்கு ஒரு கிளிக்கு 9க்கு பதிலாக 10 வரும், சரிங்களா? அடுத்தது என்னென்னா எனர்ஜி கேப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 1296 டிவைட் பை 6000 இருக்கு இல்லைங்களா, இந்த ரவுண்டாக இருக்கு இல்லைங்களா, இதுதான், சரிங்களா? இது வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு நீங்கள் உள்ளே போனோடனே 1000 காயின் தான் இருக்கும். உங்களை லிமிட் 1000 தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த லெவல் போகணுன்னா இந்த காயின் இவ்வளோ காயின் கொடுக்கணும். நீங்கள் செகண்ட் லெவலுக்கு ஒரு 10,000 காயின் கொடுத்தாச்சுன்னா 1500 வரும். அப்படிங்கிற மாதிரி எனர்ஜி கேப் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாம் ஒவ்வொரு லெவல் போகிறதுக்கு. ரீசார்ஜ் ஸ்பீட் நான் மேக்ஸிமம் லெவல் அப்கிரேட் பண்ணிட்டேன். ரீசார்ஜ் ஸ்பீட்னா இந்த பாயிண்ட் ஏறுறது. இப்போ 1353 இருக்குது, 57, 61 4 பாயிண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது ஒரு செகண்டுக்கு 4 பாயிண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் ரீசார்ஜ் ஸ்பீடுங்க, சரிங்களா? டேப் பாட் பார்த்துட்டோம். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பண்ணாமலே உங்களுக்கு வந்து அதாவது நீங்கள் கிளிக் பண்ணாமலே உங்களுக்கு 3 டைம்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அதை ஆன் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது டேமேஜ் வந்து ஒவ்வொரு கிளிக்கையும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு டேமேஜ். எனர்ஜி கேப் வந்து உங்களுடைய லிமிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. லிமிட்டுங்கிறது இதுதான் 6000 என்னோடய லிமிட்டு. உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லெவலுக்கு தகுந்த மாதிரி வேரி ஆகும். இது ரீசார்ஜ் ஸ்பீடு வந்து ஒரு செகண்டுக்கு எத்தனை பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் வந்து ஒரு செகண்டுக்கு 4 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகும், சரிங்களா? இதுதான். ரெண்டாவதுன்னு பார்த்தீங்கன்னா பூஸ்டரில் எல்லாம் பார்த்துட்டோம். அடுத்தது ஸ்டேட்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த பொசிஷனில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் வந்து ஒரு செகண்டு
நான் வந்து பிளாட்டினம் இதில் இருக்கேன். இதில் வந்து எத்தனை டோட்டல் யூசர் இருக்காங்க, 6,13,350 பேர் இருக்காங்க. சரிங்களா? இதில் அவங்க எவ்வளோ காயின் இன்றைக்கி மட்டும் எடுத்திருக்காங்க, 1 வீக் எவ்வளோ எடுத்திருக்காங்க, டீட்டெயில்ஸ் இதில் பார்க்கலாம். இது ஃபஸ்ட் லெவலில் வந்து 1 கோடி பேர் இருக்காங்க, 1,05,000 பேர் இருக்காங்க. செகண்ட் லெவலில் எத்தனை பேர் இருக்காங்கன்னா 6,30,000 பேர் இருக்காங்க. ஒரே செகண்ட். தேர்ட் லெவலில் எவ்வளோ இருக்காங்கன்னா 3,74,000. ஃபோர்த் லெவலில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா 6,13,000 பேர். இந்த கடைசி லெவலில் மொத்தமே 22,505 பேர் தான் ரீச் ஆகியிருக்காங்க. சரிங்களா? இதுதான் வந்து ஸ்டேட்ஸு. சரிங்களா? அடுத்தது எக்ஸ்ட்ரா நம்ம இதில் என்ன சம்பாதிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு சில கம்பெனி கூட டைப் போடுவாங்க, பார்ட்னர்ஷிப் போடுவாங்க. அந்த அவங்களோட பார்ட்னர்ஷிப்புக்காக என்ன பண்ணணும்னா, அவங்களுடைய சேனல்லையோ ஃபாலோ பண்ணவோ இல்லை ஜாயின் பண்ணவோ செஞ்சால் நமக்கு வந்து இவ்வளோ காயின் கொடுப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் இது மாதிரி டெலகிராம், அவங்கள இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுறது, டிக்டாக் ஃபாலோ பண்ணுறது, யூடியூப் ஃபாலோ பண்ணுறது மூலமாக ஒரு 1,40,000 காயினை வந்து நீங்கள் ஃப்ரீயாக எடுத்துக்க முடியும். ரெண்டாவது, அதான் ஃபஸ்ட்டு வந்து அவங்க கம்பெனியோட மீம்5யோட கம்பெனி இது. ரெண்டாவது வேறு ஒரு பார்ட்னர்ஷிப் .காயின்ங்கிறது இன்னொரு காயின் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணியாச்சுன்னா ஒரு 40,000 காயின் ஃப்ரீயாக தருவாங்க. இதுதான் ஏனில் இருக்குது. அது அப்பப்போ பார்ட்னர்ஷிப் போட அதில் உங்களுக்கு காட்டும். ஏனில் போய் அப்பப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது கிடைக்கும். 4வது பார்த்தீங்கன்னா இன்வைட் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் இன்வைட் பண்ணியிருக்கீங்க, அவங்க மூலமாக எவ்வளோ வரும். லெவல் 1ல் ஒருத்தர் வந்துட்டார் அப்படின்னா உங்களுக்கு 12,200 காயின் கிடைக்கும். அவர் லெவல் 2 போயாச்சுன்னா 25,000 காயின் ஃப்ரீயாக கிடைக்கும். இது மாதிரி ஒவ்வொரு லெவலுக்கும் அவர் போக உங்களுக்கு இவ்வளோ காயின் கிடைக்கும். சரிங்களா? ஒவ்வொருத்தங்க மூலம் எவ்வளோ காயின் வருதுங்கிறதும் நீங்கள் அப்பப்போ பார்த்துக்க முடியும் அதில் போய்ட்டு. ஸோ பூஸ்டர் பார்த்தோம், ஸ்டேட்ஸு அண்ட் இன்வைட். சரிங்களா? இந்த 4 தான் நம்ம பார்க்க வேண்டியது. முக்கியமாக நீங்கள் ஒவ்வொரு காமன் நேரத்துக்கு ஒரு காலம் போய் டேப் பண்ணிங்கன்னா நிறைய காயின் எடுக்க முடியும். ரொம்ப ஷார்ட் டைம் தான் இருக்குது. நீங்கள் 1 மந்த்துக்குள்ளே தான் ஒர்க் பண்ண மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே ஒரு 1 crore 1.5 crore காயின் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு மினிமம் ஒரு 30,000 to 40,000 வரைக்கும் எடுக்க முடியும். அதை மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கூட எங்கிட்ட கேட்டுக்கோங்க, நான் அதுக்கு ஆன்சர் பண்ணிடுறேன். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். நீங்கள் பண்ண நீங்களே கற்றுக்க முடியும். இது ஜஸ்ட் புதுசாக வர்றவங்களுக்கான வீடியோ தான். தேங்க்யூ ஸோ மச்.